ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வெஜ் பாஸ்தா பண்ண போகிறோம். அது இந்தியன் ஸ்டைல் தான். நான் இந்த கப்பில் தான் வந்து பாஸ்தா எடுத்தேன். ஸோ அதை வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 3 வெங்காயம், 3 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது எங்கே வாங்கினேன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அமேசானில் போய் இது பண்ணிக்கலாம். இது 500 கிட்ட நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னென்ன காய்னா பன்னீர், கார்னு, மஷ்ரூமு இதெல்லாம் எடுத்துருக்கேன். குடமிளகாலாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேரட்டு கூட போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல. ஸோ இது வரைக்கும் எடுத்திருக்கேன். செய்முறையை பார்த்துடலாமா? வாங்க. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து பட்டர் ஒரே இது மில்க் மிஸ்டோ இல்லைன்னா ஆமுல் பட்டரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பூண்டு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு இது தாங்க பாருங்கள். இது ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் பூண்டு இஞ்சி நீங்கள் துருவும் போது கையில் காய் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் செமையாக எரியும். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. இது அமேசானில் கிடைக்கிது. 600 இப்போது 600 நினைக்கிறேன். நான் வாங்கும்போது 500 நினைக்கிறேன். ஸோ வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டனை இஞ்சி பூண்டு நம்மளுக்கு விழுது வேணால் இதில் நீங்கள் துருவி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். நான் உப்பு ஏற்கனவே பாஸ்தாவில் போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ உப்பு பார்த்து தான் போட்டுக்கணும். காரம் இவ்வளோ 3/4 ஸ்பூன் போதும். தெரியுதுங்களா? தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போதும். நான் உப்பு போடல, ஏன்னா பாஸ்தாவில் போட்டிருக்கனால நான் உப்பு போடல. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. வாசனையும் பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த காயெல்லாம் மஷ்ரூமு